ஈசாக்கு கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற நல்ல மனுஷன். அவன் தனக்கானதை என்னைக்கும் ஆயத்தப்படுத்த விரும்பவே மாட்டான். அதனாலதான் அந்த மனுஷன் தியானிக்கும்படியா வெளியே வந்தாரா, கண்ணை ஏறெடுத்து பார்த்தாரா, ரெபேக்காள் வந்தாங்க. இதுதான் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற நன்மையான வாழ்க்கை. நீங்க தேடி போக கூடாது. நீங்க தேடி ஒரு மனுஷனத்துல கையேந்தி இந்த வட்டிக்கு இவ்வளவு கொடுங்கன்னு கேட்க கூடாது. நீங்க கொடுக்கிறவங்களா இருக்கணும். என்ன பிரதர் செய்ய, என் பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சே ஆகணுமே நீங்க ஊழியரிடத்துல கேட்கறீங்க, மனுஷனிடத்துல கேட்கறீங்க. அதே வைராக்கியத்தோட கர்த்தர் முன்பாக முழங்கால் படி வச்சு பரலோகத்திற்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுத்து கேட்டு பாருங்க. என் கர்த்தர் இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி ஆயத்த மனிதர் உங்கள் வாழ்க்கையில கொடுப்பா. அல்லேலூயா. ஈசாக்கு தான் செய்கிறார். கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். நான் நம்புகிறேன் அவர் பரலோகத்தை பார்த்திருப்பார். பார்த்து கீழே பார்க்கறதுக்குள்ள ஈசாக்கு ரெபேக்காள் வந்தாச்சு. ஆதாம் தூங்கிட்டு இருந்தாராம். கண்ணு முழிக்கும் பொழுது ஏவாள் வந்துட்டாங்க. இதுதான் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். நீங்க தேடி போக கூடாது. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க கூடாது. உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கும் உலகங்களுக்கும் மேன்மைப்படுத்த கூடாது. கர்த்தரை மேன்மைப்படுத்தி பாருங்கள். உங்கள் கண்களை அவரை நோக்கி ஏறெடுத்து பாருங்கள். கர்த்தர் நன்மையானதை கொடுப்பார்.